இந்த ஜாதகம் ஒரு பெண்ணினுடைய ஜாதகம். இவங்களுக்கு திருமணம் அமைறதுல தாமதம். ரொம்ப தாமதமா திருமணம் கைகூடி வந்தாலுமே அது நின்னு போயிடுது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் சரி சரின்னு சொல்றாங்கம்மா. நிச்சய தேதி வரைக்கும் கூட வந்துருது. அப்புறம் மாப்பிள்ளை வீட்ல வேணான்னு சொல்றாங்க. எங்களுக்கு என்ன பண்றது? நீங்க கொஞ்சம் சொல்லுங்கம்மான்னாங்க. ஜாதகப்படியே கொஞ்சம் திருமணம் தாமதமாகக்கூடிய அந்த அமைப்பெல்லாம் இருந்தது. அவங்களுக்கு நான் நெறைய கோவில்கள் சொல்லிட்டு, வீர ஆஞ்சநேயர் எங்கேயாவது இருந்தா நீங்க போய் வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆஞ்சநேயர்லயே பல வகை உண்டு. விஸ்வரூப ஆஞ்சநேயர், யோக ஆஞ்சநேயர், நரசிம்மர்லயே உக்கிர நரசிம்மர், யோக நரசிம்மர் இப்படியெல்லாம் உண்டு இல்லையா? பைரவர்ல கால பைரவர், சொர்ண பைரவர் இப்படியெல்லாம் உண்டு. அது மாரி நான் வீர ஆஞ்சநேயர் எங்கேயாவது இருந்தா, நீங்க கொஞ்சம் வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்க இருக்க ஊருக்கு பக்கத்து ஊர் மதுரை. மதுரையில வீர ஆஞ்சநேயர் கோவில் இருக்குமா, நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு திருமணம் நடந்துருச்சு. என்னன்னா, திருமணம் நடக்கிறதுல சில தடைகள் இருந்தது இல்லையா? அதுக்கு நான் வீர ஆஞ்சநேயர தொடர்ந்து வழிபாடு பண்ண சொன்னேன். ஒரு நாள் நான் போயிட்டு வந்துட்டு, எனக்கு இப்பவே கல்யாணம் ஆகணும். அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. அந்த அளவுக்கெல்லாம் நாம உடனே இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியோடு நாம இருக்கோமா அப்படின்றது நமக்கு தெரியாது. தொடர்ந்து போங்க. இந்த நாள்ல இத்தனை வாரம் போங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது மாதிரி நீங்களுமே கூட ஏதாவது ஒரு காரியம் தடைப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். கேது தடுக்கும், தடையை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வீர ஆஞ்சநேயர் அப்படின்றது இவங்களுக்கு நான் பர்ட்டிகுலரா குடுத்தேன். இந்த ஜாதகத்துக்கு வீர ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நீங்க போங்க அப்படின்னு. "அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆறு இருக்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு, அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்துக் காப்பான்." அந்த ஆஞ்சநேயர் ஐம்பூதங்களையும் அடக்கி ஆண்ட ஆஞ்சநேயர். நாம எடுக்கக்கூடிய காரியங்களில் என்ன தடை வந்தாலும் நிச்சயமாக நீக்கித் தருவார். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.